ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கப் கேக் அரிசி மாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 எக், 1/4 கப் மில்க்கு, 1/4 கப் சுகர், 1/4 கப் ரைஸ் ஃப்ளோர், பேக்கிங் பவுடர். இதான் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள். கப் கேக்குக்கு கலவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 ஸ்பூன் மில்க், 3, 4, 5 lemon juice, next ஒரு egg, five spoon sugar, 1, 2, 3, 4, 5. Next, rice flour, 2, 3, 4. Pinch salt, half spoon பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பவுலில் தான் வந்துட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் கப் கேக்கு. அதனால் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும். நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் இந்த கப் கேக்கில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அதில் வைக்கணும். இப்போ தண்ணி வந்துட்டு பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி வந்துட்டு வச்சுட்டு நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிநிலைக்கு வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கப் கேக் எடுத்து அதில் வைக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கப் கேக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். நான் வந்து முந்திரியை வந்துட்டு லைட்டாக நெய்யில் வறுத்து மேலால் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு மூடி ஒன்று போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கட்டும், ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கப் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது எடுத்துட்டு லைட்டாக கோல்டு வாட்டரில் இதை வந்து வைக்கணும். அப்போ தான் இதை வந்து கமுக்கிறப்ப எதுவும் ஒட்டாமல் அழகாக வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு சைடில் நைஃப் ஃபஸ்ட்டு லைட்டாக இங்கே பாருங்கள், நல்லா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பர்த்டேக்கு வந்துட்டு லாக்டவுன் டயத்தில் கேக் வெளில வாங்க முடியலன்னு கூட கவலை வேணாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வச்சு அரிசி மாவில் நீங்களே வீட்டில் அரைச்சி மிக்ஸில் போட்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பில் கூட ஆயில் அப்ளை பண்ணாமல் தான் அப்படியே பேட்டர் வந்து ஊற்றி வச்சோம். நீங்கள் வேணால் ஆயிலோ இல்லை வந்துட்டு வெண்ணெயோ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு கோல்டு வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ கட் பண்ணி பார்ப்போமா? செம்ம. லாக்டவுன் டயத்தில் கேக்கு கடைக்கு வாங்க போலையே கடையிலையே நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி அரிசி மாவில் நீங்களே வீட்டிலே வந்துட்டு ட்ரை பண்ணி கேக் வெட்டிக்கோங்க. இங்கே பாருங்க, வாவ் சூப்பர் எம்மி. இப்போ வாவ் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.